ஹாய் எவ்ரி ஒன், திஸ் மணிவண்ணன் ஃப்ரம் டிமேன் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறேன்னா, ஒரு மூவியோட ரிவ்யூ கொடுக்க போறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து மூவிலாம் கொடுத்ததில்லை. இன்னைக்கு இது கொடுத்தே ஆகணுன்ற கட்டாயம். ஏன்னா படம் பார்த்து ஒரு 4 to 5 hours ஆகுது. அதுக்கப்புறமும் ஒரு படம் பார்த்தோம். பட் அந்த மூவியோட தாக்கம் வந்து கண்டிப்பாக நோ வேர்ட்ஸ் டு சே. இதை நான் சொல்லி ஆகணுன்றது தான் அந்த வீடியோ. மெய் அழகன் இது வந்து இன்னைக்கு காலையிலேயே போக வேண்டிய கட்டாயம். அது ரீசன் இருக்கு. பசங்க தான் போக வேண்டிய கட்டாயம்னால காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ 9 o'clock ஷோ போய் பார்த்தோம். ஆடியோ லான்ச் கார்த்திக் சார் பேசினது, அரவிந்த் சாமி சார் பேசினது, பிரேம் சார் பேசினது எல்லாம் பார்த்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே போயாச்சு. போயிட்டு ஒரு படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 minutes 5 minutes வந்து நீங்கள் அந்த கேரக்டராக மாறி நீங்கள் அந்த படத்தோடு ஒன்றுவீங்க. யாருமே வந்து படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லென்த்தி போகணும், அதுக்கப்புறம் தான் படம் உள்ள போகணுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆகி 5 minutes நீங்கள் அந்த படத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூ சொல்லும் போது படத்தோட கதையோ, படம் இப்படி இருக்குது, இந்த சர்ப்ரைஸ் இருக்குது, அந்த சர்ப்ரைஸ் இருக்குது, அதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லவும் மாட்டேன். ஏன்னா கோட் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம நைட் ஷோ போகிறதுக்குள்ள எல்லா இன்ஸ்டாகிராம்லையுமே வந்து எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துட்டாங்க. சிவகார்த்திகேயன் சார் வர்றது, விஜய் தான் வில்லன்றது எல்லாமே கொடுத்துட்டாங்க. பட் இந்த மூவி என்னோட ரிவ்யூ வந்து என்னோட ஃபீலிங் என்ன இருக்குது அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். படம் ஆரம்பித்து உள்ளே போயிடுவீங்க. கார்த்திக் சார் சொன்ன நீங்கள் ரொம்ப அழுவீங்க, ரொம்ப சிரிப்பீங்க அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சொல்லும்போது இன்னொரு வார்த்தையும் சொன்னார். இந்த படத்தில் ஃபைட் இருக்கா, ஃபைட் இல்லை, பாட்டு இருக்கா, பாட்டு இல்லை, டான்ஸ் இருக்கா, டான்ஸ் இல்லை. அந்த ஃப்ளோவில் சொல்லும் போது படத்தில் நீங்கள் போனோடனே எல்லாத்தையுமே நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு லென்த்தி டைலாக்ஸும் வந்து எப்படி இதை வந்து யோசிச்சிருப்பாரு, எப்படி இதை எடுத்திருப்பாருன்னே தெரியல. அதுக்கு மெயினாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கடைசியில் ஒரு ஃபோன் கான்வர்சேஷன், நம்ம ஃபோன் பேசுகிறோம் இல்லையா, அந்த ஃபோன் பேசுறதே இப்படிலாம் எடுக்கலாமா? இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபோன் பேசுவீங்க, அது எப்படி லென்த்தியாக ஒரு வார்த்தைகளும் ஒரு சொற்களும் வந்து நீங்கள் அந்த ஃபோன் கான்வர்சேஷன் கேட்கும்போது நீங்கள் எப்போ சொல்லுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். அது என்ன படம் பாருங்க, கண்டிப்பாக புரியும். படம் ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் போகும்போது உங்கள் மைண்டில் ஒரு போய் நின்றோம். இது என்னன்னு அந்த விஷயம் கிளைமேக்ஸில் தெரியும் போது இது இதானான்னு இருக்கும். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அது தெரிய வர வரைக்கும் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு படத்தை இப்படிலாம் 96 அதான் எடுத்தாரு, நல்லா டைரக்டர்னு தெரியும். பட் ஆனால் ஒரு படம் இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னா கண்டிப்பாக மெய்யழகன் தான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப எதனா ஒரு இல்லை இன்னைக்கு ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற என்ன மூடில் நீங்கள் இருந்தாலுமே, எந்த மூடில் இருந்தாலுமே போயிட்டு இந்த படத்தில் போய் பாருங்க. பார்த்துட்டு வெளில வரும்போது நீங்கள் ஒரு குட் ஃபீலிங்கில் வரும். நல்ல ஹேபிட்ஸ், ஒரு படம் வந்தால் ஒரு நல்ல ஹேபிட்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே வரணும். அந்த படத்தை பார்த்தா வெளில வரும்போது நம்ம இப்படி இருக்கும்னு தோணணும். அந்த தோன்ற விஷயத்த பிரேம் சார் வந்து அழகாக காட்டியிருக்காரு. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். இந்த விஷயத்த எந்த கேரக்டர்கிட்ட போய் சொன்னாலுமே கண்டிப்பாக அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இது வந்து இருக்கா இல்லையா, எடுக்க எடுப்பாங்களான்னு யோசிச்சிருப்பாங்க. பட் நம்பி 2 பேரும் அரவிந்த் சாமி சாரும் கார்த்திக் சாரும் இல்லைன்னா இந்த படம் இல்லைன்னு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க அப்படியே வாழ்ந்திருக்காங்க, நம்ம அப்படியே உள்ள கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவினா நம்ம மையழகன்னு சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் இன் ஸ்டேட்டஸ். ஏன்னா எல்லாமே ஓடிடி வந்தால் பார்க்கலாம் அப்படின்ற ஃபீல் இருக்கும். ஒரு தேட்டரில் போய் உட்காந்து அந்த படத்தை பாருங்க. வீட்டில் உட்கார்ற வைப்பை விட தேட்டர் வைப்ஸ் இஸ் ரியலி குட். இந்த ஒரு வீக்கெண்டுக்கு நீங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா தேட்டர்லயே பாருங்க தயவு செஞ்சு. எந்த படத்தையும் அது சரியில்லைன்னு நான் இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். இனி வர வீடியோஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு நல்ல விஷயமோ எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்ஸ். இந்த சேனலை தயவு செஞ்சு என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது மூவி ரிவ்யூவோட ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோலாம் நார்மல் வந்து எந்த கண்டென்ட்டும் இல்லாமல் எல்லாரும் போட்டதை பார்த்து யோசிக்காம போட்டிருக்கோம். இனிமே வர வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டென்ட் வீடியோஸ் தான் போடுறோம். யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் சில்ட்ரன்ஸ் ஆல்சோ. ஸோ எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நான் போட போறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ப்ளீஸ். ஆனால் இன்ஸ்டாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்ஸ்.